ஒரு கதை சமீபத்துல படிச்சேங்க. என்னன்னா, 2 திருடன் ஒருத்தர் வீட்டுல போய் ஒரு 10,000 ரூபாய் திருடிட்டான். 10,000 ரூபாய் திருடிட்டு ஊரை விட்டு வெளியில வர்றான். ஒரு காட்டு பகுதி. கொஞ்சம் இருட்டிடுச்சு. இனிமே போக வேண்டாம், இங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு அந்த காட்டிலேயே படுத்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் முழிச்சுக்கிட்டான். 2 பேர்ல ஒரு பையன் முழிச்சுக்கிட்டான். முழிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு சொல்றான், நினைச்சு பாக்குறான். நம்ம வந்து இப்பவே தப்பிச்சு போயிட்டோம்னா, ஐயா இப்பவே தப்பிச்சு போயிட்டோம்னா 10,000 ரூபாய் கிடைச்சிரும். இல்லைன்னா 5,000 ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும். இவனுக்கு பாதி கொடுத்தா. அதனால இப்பவே நம்ம தப்பிச்சு போயிடுவோம்னு நடுராத்திரில தப்பிச்சு போயிட்டான். அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே இன்னொரு திருடன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் முழிச்சு பாக்குறான். பணத்தையும் இல்ல, பாகஸ்தனும் இல்ல. பணத்தையும் காணும், அவனுடைய பங்காளியையும் காணும். உடனே பாக்குறான் அவன், அந்த திருடன் அந்த திருடனை திட்ட ஆரம்பிச்சுட்டான். அயோக்கிய பைய, திருட்டு பைய, அநியாயமா இப்படி எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு. அப்ப பாருங்க, திருடுறது தப்புங்கிறது தெரிஞ்சுதான் அவன் செய்யறான் அந்த திருடன். அப்ப நம்ம தெரிஞ்சே நம்மளுடைய ஒழுக்கத்தில் இருந்து மாறக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. என்ன குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குலம் சுடும் கொள்கை பிழைப்பின், நலம் சுடும் நான் இன்மை நின்ற கடை. ஒரு அரசன் வந்து ஒழுக்கம் தவறினால் அது அவனுடைய குடி பிறப்பையே கெடுக்கும்பா. அப்ப அவன் ஒழுக்கம் தவறக்கூடிய செயலை செய்யும் போது நாணம் இல்லாம செஞ்சான்னா அவனுடைய நலன்களையே கெடுக்கும்பா அப்படிங்கிறாரு. குலம் சுடும் கொள்கை பிழைப்பின், நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்.